அவசரப்பட்டு ஆர்வ கோளர்ல வந்துட்டேன். இப்ப பயமா இருக்க. என்னை பத்தி அவ என்ன நினைப்பா? அப்பா காதல் இவ்வளவுதானான்னு கேட்டுட்டானா? சே, அவ அப்படிலாம் கேட்க மாட்டா. நான் இது வரைக்கும் அந்த எண்ணத்தை விட்ட பழகல. அது அவளுக்கே தெரியும். ஐயோ, இருந்தாலும் திருப்புன்னு வீட்டுல எல்லாரும் மாட்டிக்கிட்ட போச்சுது. அவசரப்பட்டுட்டனும். ஐயோ, நல்லதா இருக்கு. போவதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. வேண்டான்னு சொல்லவும் முடியல. அதுக்காக இதெல்லாம் பார்த்தா பயமாவும் இருக்கு. ஏதாவது இத பாத்துக்கலாம். என்னன்னாலும் பாத்துக்கலாம். என்ன ஊருக்கு தெரியும் அவ்வளவுதானே. பாத்துக்கலாம், பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். நல்லதா இருக்கு. இதெல்லாம் படப்படப்பா இருக்குது. படப்படப்பட நடிக்குது. இது சரியா தவறா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா போக முடியலையே. பாத்துக்கலாம், பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். என்ன கூப்பிட்டீங்களா? விக்கி சொல்லிக்கிட்டு இருந்தா அண்ணன் கூப்பிட்டான்னு. என்ன ஏதாவது வேலை இருக்கா? அது என்னாச்சு? எங்க ஏதாவது பிரச்சனையா? ஏதோ அவசரமா என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களா? சரி, ஒரு நிமிஷம் வரேன். என்னாச்சு? ஏன் கதவை அடைக்கிறீங்க? உங்கள்ட்ட சொல்றேன், நான் உள்ள இருக்கேன். நீங்க கதவை அடைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வெளியில இருக்காங்க. கதவை தரங்க, நான் வெளியில போறேன். இல்ல, வேண்டாம். வேண்டாமா? ஏன்? உங்ககிட்ட பேசணும். சரி, பேசுறதுக்கு எதுக்கு கதவை அடைக்கீங்க? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் வெளியில இருக்காங்க. என்ன பண்ணி கிட்ட வரீங்க? கதவை தரங்க, நான் போறேன். நான் உங்ககிட்ட பேசணும். சரி, அப்ப கதை திறந்து போட்டுட்டு பேசுங்க. இது என்ன? இல்ல, திறந்து போட முடியாது. அத்தை, எல்லாரும் வெளியில இருந்தாங்க. அழகுராணி, ஆனந்த் எல்லாம் வெளியில இருக்காங்க. நான் போறேன், ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல, பேசணும். சரி, சீக்கிரம் பேசுங்க. நேரம் ஆகுதுல்ல. சீக்கிரம். சீக்கிரம் பேசுறேன். சரி. என்ன? இல்ல, நிறைய பேர் சொன்னாங்க. இல்ல பொண்ணு தர, இப்படியே இருந்தேன்னா லைஃப் வீணா போயிடும். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த பொண்ணுக்கும் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால நீங்க சேர்ந்து வாழ்ந்தா எந்த தப்பு இல்லையேன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்ல, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலம் போச்சுன்னா திரும்பி பார்க்கும்போது ஒண்ணு இருக்காது. ஐயோ, வாழ்ந்தமில்லையேன்னு தோணும். அந்த தப்பு மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. அவரும் அதே மாதிரி தப்பு பண்ணிட்டாராம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாரு. அவர் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்காராம். வீணா வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து யாருக்கும் துரோகம் பண்ணல. உனக்கு உண்மையா இல்லாதவங்களுக்கு நீ இல்ல. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, அது மட்டும் இல்ல, அது வந்து இன்னொரு அர்த்தம் சொன்னாரு என்கிட்ட. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவரு என்ன சொன்னாருன்னா, நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பீங்க, பிடிச்சிருக்கல, அதனால பிடிச்சிருக்கலாம் அப்படின்னாங்க. ஆமா, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். சேர்ந்து வாழ வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரு. இப்போ அதுக்கு என்ன? அது நாள் கடந்துட்டே போவோம். இன்னைக்கு சந்தோஷமான நாள், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், இன்னைக்கே வாழ்க்கையை தொடங்குங்கன்னு சொன்னாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? அன்பான யுத்தம் நடத்துன்னு சொன்னேன். என்ன யுத்தம்? அன்பு யுத்தம். உள்ளத்தால சேர்ந்துட்டோம்ல, அதுக்கு அடுத்த வாழ்க்கை தொடங்க வேண்டியதா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. இல்ல, விட முடியாது. உன் மேல ஒரு மரியாதை இருக்கு, விட்டுருங்க. இல்லடி, இப்ப நான் எடுத்துக்க முடியும். சரிதான். முடியாது. நீ எனக்கு சொந்தமாகணும், நான் உனக்கு சொந்தமாகணும்.
குழப்பி விட்டுறாத. தெளிவா தான் முடிவெடுத்திருக்கேன். இது சரிதான். எது சரி? இப்ப நமக்குள்ள நடக்க போறது சரிதான். புத்தி பேதரிச்சு போச்சா என்ன உங்களுக்கு? விடுங்கன்னு சொன்னேன். என்ன விடுங்க. உங்களுக்கு புத்தி பேதரிச்சு போச்சு. என்ன விடுங்க. நான் செஞ்ச சரியா இருக்கும். சத்தம் கட்டாம இருக்கிறேன். புரிஞ்சுக்க. இதுக்கு மேல உன்னை தனியா வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பரவாயில்ல, தெரிஞ்சுட்டு போட்டோம். யார் யாருக்கு தெரியுமோ தெரிஞ்சுட்டு போட்டோம். அப்போ முதல் நீ முழுசா எனக்கு சொந்தமாயிருவல. எனக்கு சொந்தமானவன்னு ஊருக்கே தெரிஞ்சிருவல. அப்ப நான் யாருக்கும் பயப்படாம உனக்கு பிடிச்சதை செய்யலாம். உன் கூட இருக்கலாம். உனக்கு பாதுகாப்பா இருக்கலாம். உனக்கே நான் சொந்தமா இருக்கலாம். வேண்டாம், தப்பு பண்றீங்க. என்ன விட போறீங்களா இல்லையா? அடிச்சிடுவேன். அடிச்சாலும் நான் விட போறதில்லை. வந்துட்டேன், முடிவு பண்ணி வந்துட்டேன். நான் எடுத்த முடிவுல இருந்து என்னைக்கு பின்னாங்கதே இல்லை. ஒரு முடிவு எடுக்க முடியும் 1000 வாட்டி யோசிப்பேன். ஆனா எடுத்துட்டேன், ஒரு வாட்டி கூட திரும்பி யோசிக்க மாட்டேன். யோசிச்சேன், சரியான முடிவுதான். இங்க நடந்தாகணும். வேண்டாம், சொன்ன கேளுங்க ப்ளீஸ். உன்னை இப்படி அனாத மாதிரி பார்க்க எனக்கு விருப்பம் இல்லடி. யாரோ ஒருத்தி மாதிரி என்னால பார்க்க முடியல. எனக்கு உசுறு குசுறானவள நான் யாரோ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால முடியலடி. தெரியட்டும், இன்னைக்கு நமக்குள்ள நடக்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும். யாருக்கு தெரியுமோ தெரிஞ்சுட்டு போட்டோம். அப்ப நான் உரிமையோட உங்ககிட்ட இருப்பேன். முட்டாள்தனம் பண்ற மாதிரி தோணுது. ப்ளீஸ், முட்டாள்தனம். ப்ளீஸ், என்ன விடுங்க. என்ன விடுங்க. நான் கத்துறேன். என்கிட்ட தப்ப முடியாது. என்கிட்ட தப்ப முடியாது. ஏண்டா விக்ரமே, சொல்ற மாப்ள, சகுனிகள் சவுண்டே காணா, அணக்கல்லாம இருக்குதே. அந்த வீட்டுல இருந்து எல்லாரும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னுமா போய் வழிகளுக்கு விஷயம் தெரியாம இருந்திருக்கோம். தெரிஞ்சா மட்டும் இங்க வரவா முடியும்? ஓ, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வருவாங்கயோ, அதுவும் சரிதான். டேய் மாப்ள, பொண்ணு திறனை பத்தி கவலைப்படாத, அவர் புலி. டேய், அந்த சகுனிகளே எப்படி இன்னும் அங்க இருக்காளுவ? அதான்டா, இங்க வரமாட்டாள்வ. ஏன்னா இந்த வீடு ஆனந்தி பேர்ல இருக்கு. பொண்ணு தரத்த மூளையோ மூளைதான். ஆமாடா, அதனால கூட ஆனந்தி பேர்ல எடுத்திருக்கலாம். எந்த உரிமை கொண்டாடிட்டு இந்த வீட்டுக்கு வருவா? அடிச்சு பத்ததுக்கு தோதுவா இருக்கும்ல. அடடா, ஓ வலது கால் எடுத்து வச்சு போக்கா. வலது கால் எடுத்துச்சே காலை துண்டா வெட்டிடுவேன். அத விடுக்கா, நீ புருஷனுக்காக வேண்டிக்கிட்டு பூஜை பண்ண பாருக்கா. அந்த யோகம் தான்க்கா. வித்த வீட்டை கூட மாமா திருப்பி இருக்காருன்னா பாத்துக்கயே. வித்ததே நீங்க தானே. அவங்க கிடக்காங்கக்கா. வித்தது இவங்க, பூஜை போட்டது இவங்க. கபார், கையில கம்புதான் இருக்கு, மண்டே பொழந்து விட்டுற. போக ரெண்டு பேரும். ஐயோ, உள்ள பொண்ண பெரிய வில்லங்கமாயிருமே. இவளுக்கு ரெண்டு வீட்டுக்குள்ள விடக்கூடாத. என்ன பண்ண விக்கல. அக்கா, இவங்க கிடக்கான புள்ள பூச்சி போயிடுவ. இவனெல்லாம் பேசிக்கிட்டு அக்கா, மாமா உனக்காக தான் ஆசை ஆசையா வீடெல்லாம் எடுத்திருக்காரு. மாமாக்கு உன் மேல ரொம்ப காதல் தான்க்கா. சும்மா இருடி. கடுப்பத்தி பக்காளுக்கடா. இவளுக்காக தான் வீடு நொட்டுனாவ. அவனை கிடக்கானுங்கக்கா. அக்கா, உங்களுக்காக தான் மாமா வீடே எடுத்திருக்காரு. போங்கக்கா, வலது கால் எடுத்து வச்சு போங்கக்கா. மாமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. சரிடி. காலை எடுத்து வச்சுங்க, காலை துண்ட தச்சிருவேன். யார் வீட்டுக்குள்ள யார் போறது? இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாத பையன் நீங்களே வீட்டு வாசல்ல காவலுக்கு நிக்கும் போது இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி என் அக்கா ஆதிரா, அவ உள்ள போகக்கூடாதோ? எப்படி இந்த வீடு உங்க சொந்தம்? எங்க பொண்ணு தர மாமா வீடு. எங்க பொண்ணு தர மாமா எங்க ஆதிரா அக்காக்காக தான் இந்த வீட்டையே எடுத்திருக்காரு. அங்க நீங்க எல்லாம் பிச்சை கதறமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என் அக்கா அப்படி வாழ முடியுமா? அக்காவை மகாராணி மாதிரி எங்க மாமா பாத்துக்கிடுவாரு. அதான் மறுபடி அக்காவை மகாராணி மாதிரி வாழ வைக்கிறதுக்கு அக்கா எந்த வீட்டுல இருந்து போனாலும் அதே வீட்டை திருப்பி அக்காவை அதே வீட்டுல மகாராணியா வாழ வைக்கிறதுக்கு தான் மாமா இந்த வீட்டை திருப்பி இருக்காரு. திருப்பல, எடுத்திருக்காரு. நீங்க வச்சத எங்க அத்தா திரும்ப எடுத்திருக்காரு. எப்படியோ எடுத்துட்டாருல. யாருக்காக எடுத்துக்காரு? எங்க ஆதிரக்காவுக்காக தானே. மன்னிக்கணும், ஒருத்தர் வீடு எடுக்கல. என்னக்கா சொல்றானுங்க கேளு. விக்கியன்னு அவனுக்காக எடுத்திருக்கான். விக்கியன்னு அவங்க ஒய்ஃபு மேல உள்ள காதல்ல ஆனந்தி பேர்ல தான் இந்த வீடே எடுத்திருக்கு. ஆனந்தி தான் இப்ப வீட்டை திறந்து பால்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா.
இது ஆனந்த் வீடு. ரோசமே இல்லாம வெக்கம் மானம் சூடு சுவரணம் எதுவுமே இல்லாம திங்கிறதுக்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் இருக்கக்கூடாது, மின்னிக்கிட்டு வந்துட வேண்டியது. ஓ, பால் காய்ப்பு விடணும்னா வித விதமா சாப்பாடு இருக்குன்ட்டு வந்திருக்கீங்க. ஆனந்த் உங்களை கூப்பிட்டாங்களாங்க? அவன் உங்களெல்லாம் கூப்பிடலையே, எங்க குடும்பத்தால மட்டும் தான் கூப்பிட்டு இருக்காங்க. அக்கா பொண்ணுத்திர மாமா ஏமாத்திட்டாருக்கா. என்னடி சொல்றானுங்க இவனுங்க? ஏய், விஷயமே தெரியாது போலுக்கடா. ஆனந்தி பேர்ல வீடு இருக்குது. பொண்ணுத்திர தன் பேர்ல வீடு எடுத்தா என்ன ஆகணும் பொண்ணுத்திரன்னு எனக்கு தெரியாது. பொண்ண மாதிரி சிலரெல்லாம் வந்து உரிமை கொண்டாடுனா ஆனந்தி பேர்ல எடுத்துக்காரு. என்ன பொண்ணுத்திர மாமாக்கு ஆனந்தி அக்கா மேல அவ்வளோ பாசம்? டேய் விக்ரம், அந்த அருவாள் எடு. மண்டே பொழந்துருவேன். உன் கோண குத்தியா வேற எங்கேயாவது காட்டு. நீ அப்படி இருந்துகிட்டு மத்தவங்களும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனந்தி பேர்ல எதுக்கு எடுக்கணும்? யார அம்மா மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க பேர்ல தானே எடுக்க முடியும். ஏன் எங்க ஆதி அக்கா நடந்துக்கலையா? மறுபடி சொன்னா உன் மண்டே பொழந்துருவேன், போயிரு. யாரு அம்மா மாதிரி இருக்கா? ஏண்டி இந்த வார்த்தை கொச்சப்படுத்திட்டு இருக்கிய? ரெண்டு பேத்தையும் ஓடிட்டு சொல்லிவிட்டேன். இருடி ஆதிரா, என்ன வேலை வெட்டிக்கு போகாதவன் என் பொண்ணு முன்னாடி அசிங்கப்படுத்தினல, உள்ளவா உனக்கு பூஜையா வச்சிருக்கேன். சரிடி, நான் வேலை வெட்டி போகாதவன் வெட்டி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன். நீ ஏண்டி வெக்கம் கட்டி சாப்பிட வந்திருக்க? நான் வேலை வெட்டி போகாதவன், நான் சாப்பிடலாம். நீ எதுக்கடி வந்திருக்க? ஓய், என் பொண்டாட்டி முன்னாடி நீ என்ன பேசுறதுக்கே உன்னை பொழந்து கட்டி இருக்கணும். ஒண்ணுத்திரத்தை அடிச்சார்ல, அதான் விட்டுட்டேன். ஆனா நான் அப்படி இல்லடி, நான் விட மாட்டேன். ரெண்டு பேத்தையும் அடிக்காம நான் விடவே மாட்டேன். ஆதிரக்கா, இந்த வீடு வேணா எனக்கு சொந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா உள்ள இருக்காரு உங்க அத்தா பொண்ணுத்திர, அவர் எனக்கு சொந்தமானவர் தானே. அப்படி பாருக்கா. விக்ரமே, இதை பாத்துக்கிறேன். அந்த பொண்ணுத்திர தனக்கு சொந்தமானவன்னா என் புருஷன் உள்ள இருக்கும்போது நான் இல்லாம எப்படி? புருஷன் கிடந்தா பொண்டாட்டிக்கு அயோத்தி. அதனால என் புருஷன் எங்க இருக்காரோ அங்கதான் நான் இருப்பேன். என் புருஷனுக்கு சொந்தம் இல்லைன்னா எனக்கு சொந்தம் இல்ல. இப்ப என் புருஷனுக்கு அங்க சொந்தம் இருக்குல்ல, உரிமை இருக்குல்ல, அப்ப நானும் இருப்பேன்டா. ஏய், பொண்ணுத்திரத்தான் இந்த வீட்டுக்கும் அவருக்கு சம்பந்தம் எங்க போனாரு? அவரு பழைய வீட்டுக்கு போயிட்டாருடா. பாத்துக்கலாம். பொண்ணுத்திரத்தாங்க இல்ல அப்படின்னா அவர் இங்க தான் இருக்காருன்னு அர்த்தம். எடி தங்கச்சி, உள்ள வாடி. சரி பரவாயில்ல, ஆனந்தி யாரு? என் புருஷன் கூட பிறந்த தம்பியோட பொண்டாட்டி. அவ வீடு வேற என் வீடு வேறயா? என் புருஷன் வேற விக்கிய சொந்த பிள்ளையாட்டும் பாப்பாரு. அவருக்கு பிள்ளைனா எனக்கு பிள்ளைனா அவருக்கு அம்மா மாதிரி. அம்மாக்கு வீட்டு இடம் இல்லாம போயிருமா என்ன? அது சரிதாக்கா. அவளை கால் வரிடா. இருடா, இப்பதானே பொண்ணுத்திரத்தை உள்ள போயிருக்காரு. நான் வச்சிருக்க மாட்டாரு. ஐயோ, விக்கியா என்ன லாய்க்கு. ஆனந்தி, அடி ஆனந்தி. என்ன? ரொம்ப தேங்க்ஸ் டி. என்னங்க, செம்பளத்தை தமிழத்தை எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, போங்க. அக்கா மாரை வெளியில அனுப்பி விட்டுட்டேன். வெளியில அனுப்பிட்டீங்களா? ஆமா, எக்கோ என் பொண்ணாட்டி கொஞ்சம் வேண்டி இருக்குன்னு அடிச்சு பண்ணி வெளில ஓடிட்டாங்கல்ல. அப்ப நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சுவீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது நான் சக்கரவர்த்தி அடி. கொன்னுருவேன். ஐ லவ் யூ டி. போதும், இதோட எத்தனை திருப்பு சொல்லிக்கிட்டே இருப்பேன்டி. போதும். போதாது. ஆமாடி, இன்னொரு 7 மேல தள்ளி நில்லுக்க. நான் புருஷன் தானடி, பக்கத்துல தான் நின்ன. நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் 2 அடி தள்ளி நிக்க. அப்படிலாம் ஏதாவது பண்ணுவானா? கிட்டத்தலி வா. முடியாது. அப்படி சொல்லாத, கிட்டத்தலி வா. வேண்டாம், யாராவது கிச்சன்ல வந்துருவாங்க, போங்க. வர மாட்டாங்கடி, அக்கா மாதிரி தான் வெளியில இருக்காங்களே. வேலை ஏகப்பட்டது இருக்கு, சமையல் பண்ணணும். நீங்க எல்லாரையும் வெளியில அனுப்பி விட்டுருக்கீங்க. 10 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கேன். கிட்டத்தலி வா. போங்க. அம்மாவாடி நீ? அம்மாவா? உங்களுக்கு? எனக்கு எப்பவுமே நீ அம்மா தான். எங்க அண்ணன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமாடி? உன் பேர்ல வீடு எடுத்திருக்கான் பாரு. நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் உன் பொண்ணு தாண்டி காரணம். அவன் அம்மான்னு சொல்லி அழுதான் பாரு. சத்தியமா உன்னை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு பொறிப்பா இருந்துடி. அப்பா, எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பொண்ணாட்டி உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காதுன்னு அவ்வளவு பெருமையா அவ்வளவு சந்தோஷமா இருந்துடி. சொல்லதுக்கு வார்த்தையே இல்ல. என் பொண்ணாட்டி குணவதி. என்னங்க போதுங்க. இல்ல ஆனந்தி, உன்னெல்லாம் வார்த்தையால வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்ல. அதான் சொன்னேன், வா கட்டி பிடிச்சி வார்த்தை இங்க வாயேன். போங்க. தேங்க்ஸ் ஆனந்தி. அப்பா போதும். இப்ப கூட பாரு, உன் வயசு ஒண்ணும் அவ்வளவு கிடையாது. நீ நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் மேக்கப் பண்ணிட்டு வந்து நின்றுக்கலாம். இப்போ கூட ஒரு அம்மா ஸ்தானத்தை காட்டுறதுக்காக நீ கட்டியிருக்க சரியும் சரி, நீ சூடிருக்க பூவும் சரி, உன் தலையிருப்போ சரி. இங்க தமிழக்கா செம்பலியக்கெல்லாம் எப்படி இருப்பாங்களோ அப்படியே நீ பண்ணிட்டு இருக்க. அவங்க வயசுக்கு இருக்காங்க. ஆனா நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இருக்க பாரு. ரொம்ப பொறிப்பா இருக்குடி. எந்த அலட்டல் இல்ல, எந்த அலப்பறையும் இல்ல, சொல்ல வார்த்தையே இல்லடி. அம்மா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கடி. தெய்வத்தை தேடி நான் வெளியில போக வேண்டாம். கையெடுத்து கும்பிடுற சாமியா நீ எனக்கு இருக்கடி.
இதுக்கு மேல ஒரு மனைவிக்கு என்ன வேணும்? என்ன அங்க பாருங்க. என்னடா அந்த ரெண்டு விளங்காதவங்களும் வந்துட்டாளுங்க. அந்த ஆள் போறாளுங்க, நமக்கு என்னடா? அண்ணா அண்ணா இப்ப உள்ள போயிருக்கான். ஓ அண்ணன் நாங்க அனுப்பிட்டு நீங்க எங்க வந்துட்டீங்களோ? நாங்க ரெண்டு காவலுக்கு இருந்தோம். எங்க கிட்ட அவ்வளவு வாய்ச்சா விடாலும் ஓவர விட்டாளுங்க. இருந்தாலும் மீதி உள்ள வந்துகிட்டு இருக்காளுங்க. அவளை மூஞ்சில அப்ப வேண்டியதுடா. இங்க எதுவும் பிரச்சனை ஆயிட்டுனா அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்திருக்கோம். சரி நான் வரேன். என்ன வேண்டதில்ல பாத்திருக்காங்கன்னு தெரியலையே. சரி வீட்டை யாருக்கும் தெரிய வேண்டாம். அண்ணன் இப்பதான் உள்ள போனோம். அத்தான் சீக்கிரம். சரி சரி சீக்கிரம் வாங்க. அட பாவிகளா, அந்த மனுஷனே இப்பதான் வந்தாரு. தா கொத்திக்கிட்டு போயிட்டானுங்க. சாரி எனக்கு எல்லாம் என்னாலதான். சாரி ப்ளீஸ் காட்டி கொடுத்துறாது. எல்லாம் என்னாலதான். பாரு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் மாமா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டால, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டால. சாரி என்ன கேளு. இப்பெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது என்ன கேளு. என்னால ரொம்ப அசிங்கப்பட்டால, என்னால தாங்கிக்க முடியல என்ன கேளு. மாமா என்ன வீட்ல யாருக்கும் தெரியாது. நான் பாத்துக்கிறேன். பயமா இருக்கு மாமா. மாமா பயமா இருக்கு மாமா. இங்க பாரு, உன் மேல எந்த தப்பும் இல்ல. அங்க நடந்த சம்பவத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன். ஆனா என்னால நீ அசிங்கப்பட்டு தலை குடிச்சு நின்ன பாரு, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அந்த கிளி. வாய் விட்டு அளவும் முடியல, யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. இப்போ உனக்கு காப்பாத்தல் என்ன உயிரோட இருக்கு. இல்ல நாங்க நடந்த சம்பவத்துக்கு நான் செத்து போயிருப்பேன். என்ன மாமா சொல்றீங்க? இப்பெல்லாம் பேசாதீங்க. நடந்ததா இருக்கட்டும். இதுக்கப்புறம் இதை பத்தி யார்கிட்டயும் பேச வேண்டாம். ரொம்ப அசிங்கப்படுத்திட்டல. விடுங்க மாமா. மாமா யார் மூலமாவது நம்ம குடும்பத்துக்கு தெரியாதுல்ல? தெரியல. தெரியலையா? மாமா பயமா இருக்கு மாமா. இங்க பாரு, உன் மேல எந்த தப்பு இல்ல. மறுபடியும் சொல்றேன், நீ பயப்பட வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். தப்பு ரெண்டு பேரும் மேலே தானே மாமா இருக்குது. நீங்க மட்டும் ஏன் பழிய வாங்கணும்? நான் தானே காரணம். நீங்க பாரு, அப்படி ஒருவேளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நீ வாயை திறக்காத, நான் பாத்துக்கிறேன். ஆனாலும் இந்த அவமானத்துல இருந்து நம்ம வெளியில வர முடியுமா மாமா? இங்க பாரு, அப்பெல்லாம் எதுவும் இல்ல. நம்ம எந்த தப்பு பண்ணல. போச்சு மாமா, எல்லாம் போச்சு மாமா. அந்த கிளி அழாத கிளி. சரி உன்கிட்ட வரேன். இங்க ஒரு மேட்னி ஷோவே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த வீட்டுள்ளவங்களுக்கெல்லாம் தெரியுமா இப்படி? ஆகா, பெரிய மேட்னி ஷோவா இருக்குதே. இந்த குடும்பத்தை தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தானே இருப்பாங்க. ஆகா, ரூட் இப்படி போதோ. அசோகே அக்கா, இங்க ஒரு மேட்னி ஷோவே ஓடிக்கிட்டு இருக்குக்கா. என்ன சொல்ற? அசோக்குக்கு ஆப்பு ரெடியா இருக்கு போலுக்கு. அந்த சிட்டுக்குருவி டாக்டரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். டாக்டருக்கு சிட்டுக்குருவியை பிடிச்சிருக்கா இல்ல சிட்டுக்குருவிக்கு டாக்டரை பிடிச்சிருக்கான்னு தெரியல. ரெண்டும் கண்ணாலே பேசிக்கிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். இதெல்லாம் எவிடன்ஸா சேவ் பண்ணி வச்சுக்க, அசோக்குக்கு உதவும். அக்கா இப்ப இந்த காலேஜோட என்ன பண்ண? வழக்கமா என்ன பண்ணுவியோ அதையே பண்ணிடு. உள்ள போய் என் புருஷனை பார்த்துட்டு வரேன். பொம்பளைலாம் உள்ள கும்மி அடிச்சிட்டு இருக்காள்வக்கா. இதுதான் என் புருஷனை வேறுபேற்றதுக்கு சரியான நேரம். நான் உள்ள போறேன். அன்னைக்கிளி கொழுப்பெடுத்தவா. அசோக கல்யாணம் பண்ணிட்டு இப்ப டாக்டர் கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்படுறான். இருடி, நீ எப்படி கல்யாணம் பண்ண நானும் பாக்குறேன். அன்னைக்கிளி குடும்பத்துல ஒருத்தர் கூட ஜோடியா சுத்தக்கூடாது, ஒருத்தர் கூட பூச முன்னாடியே வாழக்கூடாது. எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. டாக்டர் அடிச்சு ஒண்ணு கூட என்ன மதிக்கவே மாட்டேங்குது. இருங்க, உங்க ரெண்டுத்தையும் அசோக்கிட்ட பத்த வச்சு எவிடன்ஸோட உங்களை அசிங்கப்படுத்துறேன். பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கேன். நீங்க கூட இப்படி பண்ணாதே. வேண்டாண்டி, இதை விட நம்ம சேர முடியாது. சரதி இது மட்டும் தான் வழி இல்ல. மரியாதை சொல்லிட்டேன். எனக்கு உங்க பார்த்து அருவருப்பா இருக்குது. எனக்கு நீ வேணும், விட மாட்டேன். எனக்கு நீ சொந்தமாகணும்டி.
அது முடியாது. முடியாது. என்ன விட்ட போறீங்களா? இல்ல உண்மையிலே கத்திடுவேன். கத்திரி கத்திரி இல்ல நானே கத்துட்டுமா? சரி கத்துட்டுமா? வாயை மூடுங்க. வாயை மூடுங்க. ஐயோ, என்னை விடுங்க. என்னை விடுங்க, please. என்னை விடுங்க சொல்லிட்டு. முடியாது. இங்க பாரு, இதை விட நம்ம செய்ய முடியாது. நீ சும்மா இரு. நான் சத்தியமா கத்திடுவேன். என்னை விடுங்க சொல்லிட்டு. என்னை விடுங்க சொல்லிட்டு. முகத்துல நான் முழிக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன். ஏதாவது பண்ணி நான் செத்தா போயிருவேன். முடியாது 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 முடியாது. வந்துட்டு தகுப்புல வந்துட்டேன் வந்துட்டேன். சரிடு என் முகத்திலே முழிக்க கூடாது சொல்லிட்டு. சரிடு 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 சரிடு. பாப்பா, அப்பா அங்க இருக்காங்க? ஆமா, எங்க அப்பா உள்ள தான் இருக்காங்க. அப்பா, அப்பா ஒண்ணு என்ன ஆச்சுடா அப்பா? ஓய் தேன்மொழி ஓய், பேசக்கூடாது. போங்க. இனிமேல் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசக்கூடாது. என் முகத்துல கூட முழிக்க கூடாது. இனிமேல் நீங்க யாரோ நான் யாரோ. சரி, உங்களுக்கு கீழ்த்தரமான புத்தி வந்துட்டுல. இல்லடி. இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேசுனீங்க, என் பணத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கும். இருமா திறக்க. என்ன தங்குப்புல? என்னமோ என்ன தங்கம்? பொண்ணு என்ன ஆச்சுதாப்பா? அச்சச்சோ பிள்ளை அடிச்சிட்டானோ? ரொம்ப ஆச்சுதா. அச்சச்சோ ஐயோ எங்கம்மா அடிச்சான்? இங்கதான் ஆச்சா. எத்தா தண்டி ஆச்சுக்கா. அச்சச்சோ போயிடுச்சு. போலப்பா, இன்னும் அங்கதான் இருக்கு. போயிடுச்சு தங்கம். எம்மோ என் பிள்ளை எதுக்கு இப்படி அழுது? என் தங்கம் என் தங்கம். நான் உங்களுக்கு ஆடிக்கிட்டே இருந்த தெரியுமா? அது ஒண்ணு செய்யாதுமா. அச்சச்சோ அப்படியே பிள்ளைக்கு வலிச்சுச்சோ? என் தங்கமே என் தங்கம். ஜாலி தங்கம். அப்படி அழாம இரு. என் பிள்ளை அழுதா அப்பாக்கு தாங்க முடியாதுல்ல. அழாதமா அழாதமா. பொண்ணு ஆச்சுதாப்பா. சரி இனிமே அடிக்க மாட்டான். அதெல்லாம் அடிக்க மாட்டான். அப்பா, அவன் ஆய்க்கணும்ப்பா. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது. நம்ம திட்டு பிள்ளைல நம்ம விட்டு சொல்லலாமே. அடிக்க கூடாது. என்ன ஆச்சுதாப்பா? யாருக்கு உங்க பிள்ளை அடிச்சான்? நான் அவன் அச்சம்ல அதான். பரவாயில்லையா சிரிச்சுட்டால தங்க பிள்ளை. சிரிக்காதவங்க சிரிக்க வச்சுட்டா. என்னம்மா தங்கம்? என்ன 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 அவங்க நிக்காங்க. எவங்கம்மா? அங்க பாருங்க. அப்பா, அவங்க நம்ம பாக்காங்கப்பா. கிட்ட கூப்பிடுவோமா? நீ கூப்பிடு. கிட்ட வாங்கன்னு கூப்பிடு. வேணப்பா, வெக்கமாக்குப்பா. வெக்கலாம் வேண்டாம் கூப்பிடு. பையக்கு வெக்கமாக்குப்பா. அதெல்லாம் வைக்க வேண்டாம். கூப்பிடு. கிட்ட வாங்க அப்பா கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிடு. இங்க கிட்ட வாங்க. கிட்ட வாங்க. வேண்டாமா? புள்ள கூப்பிடுதல்ல. பேசாதீங்க சொல்லிட்டேன். சரி கிட்ட வா. உறவை புதுப்பிக்கலாம் நினைச்சு கிட்ட வந்தீங்க. செத்தவ என் பணத்தை தான் பார்ப்பீங்க. நான் சொல்றத செய்யறவ தெரியல. ஏன்டி சாகடிக்கிற? என்ன உசுரோட சாகடிச்சிட்டீங்கல்ல. ஏன் நடந்ததா என்னன்னு கேட்க. அவளுக்கு ரோஸ் அதிகம். அப்பா கிட்ட கூப்பிடுங்கப்பா. நீ கூப்பிடு. இங்க தள்ளி வாங்க. அப்பா தள்ளி அறிங்களா? அப்பா நல்ல தூக்குவாங்க.
தூக்கட்டா? ஆ சரிம்மா, தூக்கிடுவான். வேண்டாம். புள்ள ஆசை போட்டுட்டா, கிட்ட வா, தூக்கி ஆகணும். அவங்க கோபப்படுத்தாங்களே. நீங்க கோபப்பட்டீங்களோ? இல்லம்மா, இல்லப்பா, தூக்குங்கப்பா. தூக்கட்டா? வேண்டாம், குளிர. ஏண்டி ஏன்? ம்? ஆ, என்னம்மா? ஆ சரிம்மா தங்கம், நீ சொல்லிட்டல, தூக்கி வச்சிருவான். வேண்டாம் சொல்லிட்டேன். பிள்ளைக்காக. பிள்ளைக்காகவா உங்களுக்காகவா? நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆமாடி, எனக்காக தூக்கி வைக்க. ஏன் உன்னை தூக்கிக்க எனக்கு உரிமை இல்லையா என்ன? நான் தூக்கி வைப்பேன்டி. தலையிலும் தூக்கி வைப்பேன், தோல்லையும் தூக்கி வைப்பேன். கொன்னே போட்டுவேன். சரி கொண்டுக்க. ஒன்றும் இல்லைம்மா, அவங்கள தூக்கி வைக்க முடியல, அதான் தூக்கி வச்சிருவான். வேண்டாம் பாப்பா. உங்க அப்பாக்கு தோல் வலிக்கும், நான் கீழே இறங்கிக்கிறதா? ஆ சரிம்மா. நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி தான். நீங்க ரெண்டு பேரும் தான் என் உலகம். தங்கப்புல கொடுக்கணுமா? இந்த வீட்ல எல்லாரும் இருக்கீங்களா இல்லையா? ஆதிரக்கா, இறக்கி விடுங்க. இது பாத்துக்கலாம். நான் உங்ககிட்ட பேசல, மரியாதை நீங்க இறக்கி விடுங்க. சரி, அப்ப நீ பேச மாட்டல, பேசாம இரு, நான் பாத்துக்கிட்டேன். எங்க அப்பா. ஆதிரக்கா, பெரிய பிரச்சனை ஆயிரும், இறக்கி விடுங்க. இறக்கி விடுங்க. இரு பாத்துக்கலாம். என்ன நடக்குதுங்க? இல்ல இல்ல, என்ன நடக்குதுன்னு கேக்க. என்ன நடக்குதுங்க? இன்னொன்னு நடக்கலையே, இல்ல நின்றுதான் இருக்கோ. தங்க பிள்ளை சொல்லிட்டா. தேன்மொழி, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? நான் ஆதிரக்கா கூட வந்திருக்கேன். யார் கூட இருக்கா? ஆதிரக்கா, சீக்கிரம் கூப்பிடு கூப்பிடு. ஓ, இவ்ளோ காய் போச்சுடா. ஆமா, எல்லாம் கை மீறி போச்சுது. நீ என்ன நெளிஞ்சுக்கிட்டு வர? இரு, நல்லா தூக்கி வச்சுக்கிட்டவங்க. உனக்கு இருக்கலாம்னு பாரு, நெளிஞ்சுக்கிட்டு வர. நீ எல்லாம் ஒரு சுண்டிக்க பயவுல, உனக்கெல்லாம் பயப்படுறா பாரு. இவ தைரியமானவதான், ஆனா என்ன பார்த்தல உன்ன மாதிரி ஆட்களை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயந்துருதான். நெளி அதடி, இரு, நல்லா தூக்கி வச்சுக்கிட்ட, இரு இரு. என் தங்க பிள்ளை, நீ சொல்லி அப்ப ஏதாவது கேட்காம இருப்பா? ஆதிரக்கா, ஆதிரக்கா. பொண்ணு தர. மூஞ்சி மோரைய பேத்துருவேன். வேலை வீடு எல்லாம் கையில வந்துட்டுல, அதான் தெனாவட்டு வந்துட்டுக்கா. திங்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கும் போது பயந்துட்டு இருந்தாங்க, இப்ப பார்த்தலக்கா. என்னக்கா? என்னடா பண்ணிட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாக்கா, ஒரு தொல்லை என் மொவா, இன்னொரு தொல்லை என் பொண்டாட்டி. அத்தே, இந்த கட்டுக்கு நான் வரல, மாமியாருக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். தெம்மிலி தப்பிச்சிரு. சிட்ட மாட்டேங்குது இந்த குரங்கு. அவன் இறக்க மாட்டான், என்ன ஐடியா கொடுத்துக்கதான் அவனை தம்பி மாறு. அதனால நீ எப்படி தப்பிச்சு ஓடிரு. அட்டை குரங்கு, டேய் குரங்கு, எனக்கு இறக்கி விடுறா. அத்தி தேன்மொழியை திணறிட்டா போலக்கு. அவன் தான் சிங்கமாச்சே, அவனை லேசா இறங்க முடியும். அவன் இரும்பு பிடி எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கான். டேய் புடிங்க, அத்தை வராங்கடா. டேய், இந்த உனக்கு இவ்வளவு தைரியம் ஆகாதுடா. தென்மொழி எப்படியா தப்பிச்சு ஓடிருமா? மாஷத்தை இறக்கி விட்டுங்க சொன்னேன். சரி, அப்ப உனக்கு கொடு. நான் தேங்கிட்டு கட்ட. அக்கா, பொண்ணுத்தர, ஆமா உள்ள வாங்க. உள்ள வாங்களா? என்ன அதிரக்கா தைரியமா கூப்பிடுதாரு மாமா. சொல்லி முடிஞ்சது, போச்சு எல்லாம் போச்சு. அம்மா உள்ள வாங்க. சரியா? என்ன என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, சின்ன விட பொண்ணு அடிச்சுட்டானா, அதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. சின்ன பிள்ளை சண்டை போடும். சரி வா, பொடுத்துருங்க வா. நான் அப்பா கொன்னே இருப்பேன். வா, பொடுத்துற எதுக்கு அடிச்சானே கேப்ப. ஓடியா. பொண்ணு பொண்ணு. பொண்ணு அடிச்சா? ஆமா.
புள்ள அடிச்சா இந்த பையனதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்ணிச்சிட்டா. நீ அடிச்சியா? ஆமா நான் அடிச்சேனா அத தீட்டி அடிச்சிட்டான். ஐயோ ஐயோ பாத்தீங்களாமா, இத போய் நான் கேட்கவே செய்யணுமா? காயம் ரொம்ப பட்டிருக்கா? பாட்டி அப்பா. அப்பாவா? ஆமா அப்பா. அப்பா தூக்குங்கப்பா. அத்தி ஆப்பு வச்சிட்டா. தேமலி ஓடிரு. அப்பா தூக்குங்கப்பா. அப்பா தூக்கி தான் வச்சிருக்கா? இல்ல பாட்டி, இது தூக்குங்க. டேய் பொண்ணுதே, இத உன் முரட்டு தைரியம் இருக்கு பாரு. டேய் பாவுண்டா அவளை விட்டுடா. பொண்ணுமா அங்க வாங்க. அத்தை கிட்ட வாமா. ஆமா அப்பா கிட்டனேடா. அப்பா தூக்குங்கப்பா. சரிம்மா, தூக்குவோம். கொஞ்சம் விசாரிக்கிறது. அந்த புள்ள என்ன தூக்க சொல்றதுன்னு கேட்க வேண்டியதானே? டேய் சகுனி உரண்டை இழுத்துட்டாடா. என் புள்ள இருக்கா காப்பாத்ததுக்கு? அங்க நீ இருக்கலாமா? இருக்கேன்ப்பா. சிங்கமாக்கும் என் புள்ள சிங்கம். இந்த பாசெல்லாம் நல்லா தான் இருக்கு. இக்கோ, நான் பெத்தது சிங்கம்க்கா. என்ன இப்படி காப்பாத்திரான். டேய் பஞ்சாயத்தை கூட்டினாலே அவதான்டா. அக்கா எல்லாம் நன்மைக்குதாக்கா. அவ எது செஞ்சாலும் சரியா இருக்கும்க்கா. என்ன நான் பெத்த சிங்க குட்டியாச்சா என் புள்ளக்கா. கேளுங்க, அந்த குட்டி பாப்பா என்ன தூக்க சொன்னான்னு கேளுங்க. பொண்ணுதர என்னம்மா? என்னடா பாப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? தூக்க சொன்னாமா? அத்தா என்னன்னு கேளுங்க. நீங்க தான் பஞ்சாயத்தாச்சே, பஞ்சாயத்து தலைவியாச்சே, கேளுங்க. பஞ்சாயத்து தலைவி வெளியில நீனா ஏடி தமிழே. பாப்பா எங்க விக்கியப்பா. உங்க விக்கியப்பாவா? விக்கியப்பா என்ன தங்க புள்ள என்ன தூக்குனாங்களே. போட்டு குடுத்துறல. எப்படி வந்து சிக்கிருக்க பத்தியா நீ? மீனக்கா சிக்கிதான் நிக்கியா? இந்த ரெண்டு சகடிகளும் நிக்கணும்னு தெரிஞ்சு உள்ள வந்தேன் பாரு. மாட்டிக்கிட்டேன்டா. இருடி விக்கி, நீ போட்ட கொடுத்த பிளான் தானே. இரு காலுக்குள்ள போட்டு நசுக்கிறேன். இனிமேல் ஃப்ரெண்டு வந்த கழுத்து துண்ட விட்டுறேன். போடா. அது வந்து உன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, அதை நீயே கட்டுக்கிட்ட. போடா. நான் சரிதான் பண்ணேன். இன்னும் கட்டி. சரி கோபப்படாத. இனி ஃப்ரெண்டு வந்த சத்தியம் சொல்றேன், உன் மூஞ்சி கொடுத்து நான் பேச மாட்டேன். சாரி சாரி திட்டி குப்பைய போடுறா. இனிமேல் என்கிட்ட யாரும் பேசக்கூடாது. சாரி. என்னடா என்னாச்சுதே? ஒண்ணு இல்லம்மா. என்ன தேன்மொழி பசிக்குதா? வா சாப்பிட போலாம் வா. தேன்மொழிக்கு பசிக்குதாம்மா, அதான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு என்ன, ஆனந்த் அப்பள ரெடி பண்ணிட்டா. இம்மா போமா போய் சாப்பிடு. சரிங்க அத்தை. அப்பா இனி தூக்கலாம். ஐயோ மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டுதானே. இப்போ நீங்க இத கேட்கணும். அந்த குழந்தை யார தூக்க சொல்லுதுன்னு நீங்க கேட்கணும். சரி கேக்குறேன். இதுல என்ன இருக்குது? பாப்பா யாரமா தூக்க சொல்ற? அப்பாவா தூக்க சொல்றா? இது என்ன இருக்கு? அத தெளிவா கேளுங்க. அந்த அப்பா யார தூக்கணும்னு சொல்லுதுன்னு கேளுங்க. பாப்பா அப்பா யார தூக்கணும்? அப்பா தூக்கணும். யார்கிட்ட? பொண்ணு திரும்பவா கிட்டயா? நான் சொல்லலையாக்கா, எனக்கு தெரியாத என் பிள்ளைய பத்தி. நீ பாரு, சும்மா ஏதாவது தேவையில்லாம் பேசிட்டு இருக்காத. வெளியில போய் நில்லு. வெளியில போக வேண்டியது யாரு? சரி விக்கி வா. விக்கியா? இங்க விக்கி மட்டும் தான் நிக்காவளா? மீனா வா நம்ம வெளியில போலாம். ரொம்ப நல்லா இருக்குது. உங்க கண்ணுக்கு இங்க தேன்மொழின்னு ஒருத்தி நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியவே இல்ல? அவளுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவ பாட்டுக்கு போயிருவா. ஓ, அந்த குழந்தை இப்ப யார தூக்க சொல்லுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு நேரமும் ஆதிரா கபூர் சார் யார தூக்கி வச்சிருந்தாவன்னு உங்களுக்கு தெரியுமா? அட்டியா ராணி, யாரையும் மண்ணில கொட்டிட்டாவ. நான் இல்ல. யாரடா? யாருக்கா மண்ணில கொட்டின? எனக்கு இது விட தெரிஞ்சாங்கடா. சத்தியமா நான் கொட்டவே இல்லை, நான் பக்கத்துல இருக்கேன். ஆனா யார்டா கொட்டினா? அட பியதுல போ, அங்கதானே நின்னுட்டு இருக்கா. எப்படி கொட்டினா? அன்னைக்கிலே இங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சு ஆகணும். அந்த குழந்தை தெளிவா சொல்லுது தூக்குங்கன்னு. யாருன்னு நீங்க தெளிவா கேட்கணும். மழுப்பிட்டு போகலான்னு நினைச்சீங்க, இது போல் காய்ப்பு விட இருக்காது, வேற மாதிரி ஆயிரும். ஓ உருட்டல் மரத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. சும்மா என் பிள்ளைங்களை நான் சீண்டி பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, அதுக்கு ஒண்ணு சின்ன பிள்ளைங்க இல்ல, ஒய்யாம கூட்டு தண்டிக்கிறதுக்கு. இன்னொன்னு எனக்கு தண்டிக்கிறதுக்கு எந்த உரிமை இல்ல. தோளுக்கு மேல வந்த பிள்ளைங்களை தண்டிக்கிறதுக்கு எந்த தாய் தகப்பனுக்கும் உரிமை இல்ல. அவங்க வாழ்க்கை சின்ன பிள்ளைங்க இல்ல, தெரியும். அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எங்களை விட அவங்க புத்திசாலிதான். அப்பா அநியாயத்தை பார்த்துக்கிட்டு அன்னைக்கிலே இருந்துவாங்க. நான் கண்ணால பாக்கல. உண்மை சொல்ற அளவுக்கு நீ உத்தமையே இல்ல. என் பிள்ளைங்களை குறை சொல்றதுக்கு நீ யோக்கியமானவளும் இல்ல. வந்த வழியை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. தொலைச்சு போதுமா? போன திருப்தியா?
அப்பெல்லாம் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? உனக்கு இங்க என்ன வேலை? அடிச்சா நெத்தி அடிதானடி, அடிக்கிறதெல்லாம் நெத்தி அடிதானடி. இங்க நடந்ததுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், இல்லனா இங்க இருந்து யாரும் போக முடியாது. பொண்ணு தர என்ன இது? அம்மா அவெல்லாம் ஒரு தீனி, அவ பேச்சல கேட்டுட்டு நம்ம சாப்பிட போலாம் வாங்கம்மா. இது எங்க பெட்ரூம், எங்க ரூம்? இங்க தேன்மொழிக்கு என்ன வேலை? இந்த ராணிக்கு என்ன வேலை? இவளை நான் கூட்டிட்டு வந்தேன், இந்த தேன்மொழி எப்படி இங்க நிக்கா? அத நீங்க கேட்கவே இல்ல. அம்மா சத்தமா கட்டுச்சு, அதான் நானும் தேன்மொழி என்னன்னு பார்க்க வந்தோம். நானும் தேன்மொழி வெளியே நின்று பேசிட்டு இருந்தோம், உள்ள சத்தம் காடு கட்டுச்சு, அதான் பார்க்க வந்தோம்மா. பொய், எல்லாம் பொய். யாரோ கட்டறாங்களே, யாருக்கு தெரியலையே. இது நான் தான் கட்டதே. சூப்பர்க்கா. பின்ன விடுவாங்க. இங்க அநியாயம் நடக்கு. அநியாயத்தை பத்தி நீ பேச வேண்டாம். இந்த தேன்மொழிய ஏப்பரச பொண்ணு தர தூக்கி வச்சிருந்தாரு. இப்படி தேவையில்லாம எதையும் பேசிக்கிட்டு இருக்காத, வெளியே போ. உனக்கு இதான் வேலையா போச்சுடே. நான் போய் சொல்றேனா? நான் உண்மை சொல்றேன். தேன்மொழிய பொண்ணு தர தோல்ல தூக்கி வச்சிருந்தாரு. இன்னொரு வாட்டி என் பிள்ளைய பத்தி தப்பு தப்பா ஏதாவது பேசிட்டு இருந்த நான் தான் கொட்டினேன். நான் கொட்டலையே, யாட்டா கொட்டினவனு பார்த்தேன். நல்ல நேரம் தம்பி. ஓமாவ பஞ்சாயத்தை முடிக்க விட மாட்டா போலுக்குடா. பரவாயில்ல, குழப்பதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இதுக்கு நீங்க நியாயம் சொல்லிதான் ஆகணும். வெளியில போடே, வெளியில போடே. இது எப்போச ரூம், நானும் எப்போசனும் தங்குற ரூம். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசின மூஞ்சில அடிச்சுறேன். வெளிய போடே கல் சடை. புருஷனா? யாருக்கு யாரு புருஷன்? இந்த பொண்ணு தர இந்த ஆதியாக்கு புருஷன். பொண்ணு தர இவ கணத்துல போலானோல. என்ன அடிச்சுட்டா போச்சுடே. அந்த புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணி வச்சுட்டு நீ என்னடி பேசிட்டு இருக்க? அவனை போல விடாம பண்ணிக்கிட்டு இருக்க. தொலைச்சு குழி தோண்டி புதைச்சிருவேன். அவன் இன்னைக்கு தப்பு பண்றானா அது ஒன்னாலடி. தப்பு பண்ண தூண்டுதலா இருந்துட்டு நியாயத்தை எதிர்பார்க்கறியா? செருப்பு பிஞ்சிரும். வெளிய போடு, வெளிய போட சொன்னேன். அம்மா தேன்மொழியும் பொண்ணு தர மட்டும் நிக்கட்டும், மத்தவங்க எல்லாம் வெளியில போங்க. நான் ஒன்னும் முட்டாள் இல்ல பொண்ணு தர. அம்மா ஆனாலும் இந்த மாதிரி ஆட்கள் முன்னாடி நாம தரம் தந்து போயிட கூடாதுன்னுதான் விட்டு கொடுக்காத மாதிரி நின்ன. 2 பேரை தவிர மத்தவங்க எல்லாம் வெளியில போங்கன்னு சொன்னேன். அம்மா அது வந்து தப்பு இல்லாமலதம்மா, அண்ணன் மேலைக்கு இந்த தப்பு இல்லம்மா. அம்மா புள்ளைய வாங்கிட்டு வெளியில போ. அதே மாட்டிக்கிட்ட பொழுக்கடா, என்னடா பண்ண போற? பரவாயில்ல அம்மா, இவங்க நம்மகிட்ட அழுத்ததுனே ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் கொடுத்துருங்க. முடியாது. சரிங்கம்மா, ஆனா தப்பு ஏன் மேலதான், அண்ணன் மேலைக்கு இந்த தப்பு இல்ல. தண்டனை கொடுக்காந்தா எனக்கு கொடுங்க. மாமியார நானும் உடந்த தண்டனை கொடுக்காந்தா எனக்கு கொடுங்க. அவன் ஒன்னும் பண்ணல, நாங்க போட்ட பிளானு தான். மரியாதையா நீங்க எல்லாம் வெளியில போங்கன்னு சொன்னேன். அன்னைக்கிளி பேச்சுக்கு மரியாதை உண்டா இல்லையா? அம்மா ப்ளீஸ்மா, தண்டனை எனக்கு கொடுங்கம்மா.